ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்சி சாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், வெங்காயம், இஞ்சி, பூண்டு 3ஐயும் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா 3 தக்காளி எடுத்துருக்கோம். இந்த 3 தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், டொமேட்டோ 3 தக்காளியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டோம். என்னமே வாங்க இப்போ இது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக அமுல் பட்டர் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு 3ஐயும் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி எடுக்கணும். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிடும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், அப்புறமா பன்னீர் பட்டர் மசாலா. இது இல்லைனாலும் பரவாயில்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்து இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்படியே இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ இதுக்கு பாஜிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே பன்னீர் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொதித்து திக்கானதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கிடுவோம். பன்னீர் சேர்த்து ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். 5 நிமிஷம் ஆனோடனே இறக்கிற வேண்டியது. பன்னீர் பாஜி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளோட பன்னீர் பாஜி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். போட்டு இறக்கிற வேண்டியதான். பன்னீர் பாஜி ரெடி. இப்போ பாருங்கள், நம்மளோட பன்னீர் பாஜி அழகாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.